அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் தோழர் விஜயபாஸ்கர் அவர்கள். தோழர் வணக்கம். 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 பாஜகவுல தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுக்கு 400 இடங்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 300 இடங்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவனுடைய கருத்து கணிப்பெல்லாம் இந்த டேபிள் ஒர்க் பண்ணி வந்துச்சு, அந்த கருத்து கணிப்பெல்லாம் 371 சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, நமக்கு என்ன முடிவு என்று தெரிகிறது. அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசத்திலாம் எதிர்பாராத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்தமான உங்களுடைய பார்வை? இப்போ அரசியல் கட்சியினர் ஆட்சியை பிடிக்கணும்னு விரும்புறவங்க 500 சீட் இருந்தா 600 சீட்ல நாங்க ஜெயிப்போம்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன் சந்திர மண்டலத்துல செவ்வாய் கிரகத்துல இடம் அங்கேயும் நாங்க ஜெயிப்போம்னு கூட சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டி அமைப்பாங்க. அது போலத்தான் மோடியின் பாஜக நாங்க 400 சீட் ஜெயிப்போம், ஏனெனில் இந்திய பொருளாதாரத்தை நாங்க தூக்கி நிறுத்தி இருக்கிறோம். 3வது பெரிய பொருளாதார நாடாக உலகத்தில் 3வது பெரிய பொருளாதார நாடாக நாங்க வரப்போறோம். இந்தியா வரப்போகுது. அதற்கு மோடி தான் காரணம். ஐநா பாதுகாப்பு சபையில இடம் கிடைக்க போகுது. $5 trillion எக்கானமி ஆக போகுது. இதெல்லாம் உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு பெருமை, இந்தியாவுடைய மதிப்பு கூடி இருக்குது. இப்படிதான் அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சாக்சோபார் 400 சீட்டுக்கு மேல அப்படின்னு அவங்க ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சாங்க. 1999 2004ல வாஜ்பாய் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் 5 வருஷம் ஆண்டாரு. 5 வருஷம் ஆண்டதுக்கு அப்புறம் இந்தியா ஷைனிங் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. இந்தியா ஷைனிங் அப்படின்னு. அது மாதிரிதான் இங்க இந்தியா குரோயிங் அப்படின்னு இப்ப விளம்பரம் பண்ணாங்க. ஆனா மக்கள் அப்படி ஓட்டு போடுறது இல்லை. மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரம், ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசுடைய பொருளாதார கொள்கைகள், அந்த அரசுடைய செயல்பாடுகள் எப்படி மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, நல்ல விதமாக பாதித்தால் அந்த ஆட்சியை நீட்டிப்பாங்க. அது அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள், செயல்பாடுகள் எதிர் விளைவுகளை தந்தால், அதாவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மோசமாக பாதித்தால் எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. இதுதான் மக்கள், இந்த அடிப்படையில் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனா மக்கள் ரெஸ்பாண்ட் நம்ம நினைப்போம், மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காங்களே, அமைதியா இருக்காங்களே. ஆனா அது அப்படி அல்ல. எப்போதும் அவர்கள் அரசை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அரசுகள், மெயினாக கட்சி தலைவர்கள் நேரடியாக பேசுவது, கட்சி தலைவர்களுடைய வாக்குறுதிகள் மக்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ பிஜேபி 400 அப்படின்னு சொன்னிச்சு. 400ன்னு சொல்லிட்டு இந்தியாவெங்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதோடைய நோக்கம் 400 ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை காமிக்கலாம். அது ஒரு சைக்கலாஜிக்கலா எதிர்கட்சிகளை பயமுறுத்தும். அதுக்கப்புறம் மக்களுக்கும் என்ன நினைக்கும், இவங்க 400ன்னு சொல்றாங்க, அப்ப எதிர்கட்சி ஜெயிச்சுக்கிட மாட்டான், இவன் தான் ஜெயிக்கிறவன், இவனுக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு மக்களும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையை விளைவிக்க விரும்பினாங்க. ஆனால் பிஜேபியை சேர்ந்த சில அமைச்சர்கள், குஜராத்தை சேர்ந்த சில அமைச்சர்கள் என்ன பேசிட்டாங்கன்னா, நாங்க 400 எதுக்கு கேட்கிறோம்னா, we want to change constitution, அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க உடைச்சிட்டாங்க. அவங்களுடைய உண்மையான நோக்கத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதை உத்தரப்பிரதேசத்தின் அகிலேஷும் காங்கிரசின் ராகுல் காந்தியும் பிடிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் உத்தரப்பிரதேசம் தான் இப்போ இன்னைக்கு சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்காம இருக்குன்னா அதற்கு மெயினான காரணம் உத்தரப்பிரதேச மாநிலம் தான். 2014ல 72 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. 2019ல 62 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை அது ஜெயிச்சிருந்தால் அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த முறை 30, 39, 36 தான் ஜெயிச்சிருக்காங்க. 40 கூட தொடல. அதிகமா ஜெயிச்சது இந்தியா கூட்டணி தான். அப்போ உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி ராகுலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷும் பிரச்சாரம் செஞ்சாங்க. இவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு தான் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ராமர் கோயில் திறந்திருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பிஜேபியினர் மிக தீவிரமான பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனா இந்த 400ங்கிறது அரசமைப்பு சட்டத்தை மாத்துறதுக்காக தான் 400 கேட்கறாங்க. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை மாத்தணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்ப 2/3 மெஜாரிட்டி இருந்தா தான் அரசமைப்பு சட்டத்தை அதோடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை கூறுகளை மாற்ற முடியும், அல்லது மாற்ற முடியாது. 1/3 எல்லாம் மாற்ற முடியாது. 2/3 வேணும். அதுக்காகத்தான் 400ன்னு சொன்னாங்க. அதை பிஜேபியினர், அதை சமாஜ்வாடியும் ராகுல் காந்தியும் பிடிச்சுக்கிட்டு இப்போ அரசமைப்பு சட்டம்
எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தருது, பாதுகாப்பு தருது. இந்த பாதுகாப்பை இவர்கள் பறிக்க விரும்புகிறார்கள் என பிரச்சாரம் பண்ணாங்க. அதை மட்டும் பிரச்சாரம் பண்ணல. கூடுதலாக உத்தரப்பிரதேச மாநிலத்துல நான் முன்னமே சொன்ன மாதிரியான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், அங்கு வேலைவாய்ப்பின்மை, தமிழ்நாடுல டிஎன்பிசி இருக்கிற மாதிரி அங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இருக்கு. அந்த தேர்வு வாரியம் நடத்திய தேர்வுகள் எதுவுமே ஒழுங்கா இல்ல. என்ன ஆகுச்சுன்னா பேப்பர் லீக் ஆயிடுச்சு. நாடு முழுவதும், உத்தரப்பிரதேசம் முழுவதும் லீக் ஆயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த தேர்வுகளையும் ரத்து பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்படி பல பிரச்சனைகள் அங்க ஏற்கனவே இருக்கு. குறிப்பா அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. மத்த இடங்களுக்கும் பஞ்சாபுக்கு போனா பஞ்சாப் ஃபுல்லா சீக்கிய மதம், சீக்கியர்கள் நிறைய இருக்காங்க. அங்க போய் நாங்க ராமர் கோயில் கட்டியிருக்கோம், ராமர் கோயிலுக்கு உங்களை கூட்டு போறோம்னு பிரச்சாரம் பண்ணாங்க. டேய், அவனே வந்து சீக்கியன், அவன் வந்து சீக்கிய மதத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். சீக்கிய குருநானக் போன்றவர்களை அவன்கிட்ட போய் நீ அவன்கிட்ட போய் நீ ராமர்னு சொல்லலாமானா இவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இருக்கு. தமிழ்நாட்டுக்காரன் சாமி கும்பிட போனோம்னா திருச்செந்தூருக்கு போவான், திருத்தணிக்கு போவான், அதிகபட்சம் திருப்பதிக்கு போறான், அதிகபட்சம் வந்து சபரிமலைக்கு போறாங்க. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் போவாங்க. சபரிமலைக்கு திருப்பதி தான் வெளிமாநிலங்களுக்கு போறது. மற்றபடி சாமி கும்பிடுறதுக்குன்னு அயோத்திக்கு நம்ம போறது கிடையாது. ரொம்ப பணக்காரர்கள், சுற்றுலா செல்ல விரும்புறவர்கள் தான் ஒரு சுற்றுலா நோக்கத்துல தான் போவாங்க. சாமி கும்பிட போறவங்க வந்து நம்ம உணர்வோட எது நெருங்கி நிக்குது, திருச்செந்தூரா, பழனியா, சபரிமலையா, திருப்பதியா, இப்படிதான் போறாங்க. திருத்தணியா, அல்லது அசைவம் சாப்பிடுற விரும்பினவங்கன்னா சுடலமாடன், ஐயப்பன், இது ஐயனாரு, அவங்க இப்படிதான் உணர்வோடு தான் அவங்க கடவுள் இருக்கு. கடவுள் வந்து நமக்கு உணர்வுக்கு வெளியில உள்ள கடவுள் இல்ல, இருக்க முடியாது. அப்போ இவர்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ராமர் கோயிலை வெளியில வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ராமர் கோயிலா கட்டிருக்கியாப்பா? ஆமாப்பா, நீ கட்டிட்டப்பா. ஆனா ராமர் கோயிலால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ன நன்மை வந்ததுன்னு கேட்டாங்க. ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அந்த அயோத்தியில நிறைய வணிக வளாகங்கள் வந்தது. அந்த வணிக வளாகங்களுக்காக நிறைய நிலங்களை கையகப்படுத்தினாங்க. அப்ப இந்த நிலங்களை கையகப்படுத்தும் போது அங்க உள்ள லோக்கல் உள்ளூர் வாசிகள் நிலங்களை விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்துட்டு என்ன அவர்கள் கோரிக்கை வச்சாங்கன்னா, வணிக வளாகங்கள் வரும்போது நிலங்களை நம்ம விட்டு கொடுத்துருக்கோம், அப்போ வணிக வளாகங்கள்ல முன்னாடி எங்களுக்கு இடம் தரணும். நீங்க நிலத்தை கையகப்படுத்துறீங்க. இப்ப நெய்வேலியில இடம் கையகப்படுத்திருக்காங்க நிலக்கரிக்கு. அப்ப அரசு என்ன சொல்லுது? நிலம் கையகப்படுத்தினா இந்த உள்ளூர்வாசிகளுக்கு யார் யார் நிலம் கொடுத்திருக்கார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அரசு சொல்லுதா? சொல்லித்தான் அவங்ககிட்ட வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த நிலம் தான். நிலத்தை கொடுத்துட்டு, நிலத்தையும் அரசிட்ட கொடுத்துட்டு வேலையும் இல்லைன்னா ஏதிலிகளாக, அனாதைகளாக, ஏதுமற்றவர்களாக வெளியூருக்கு பிழைப்பு தேடி போகணும். அதை விரும்ப மாட்டார்கள், போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ இவர்கள் நீங்க நிலம் கொடுக்குறோம், எங்களுக்கு ஃப்ரண்ட்ல இடம் கொடுக்கணும், அப்ப நாங்கள் வந்து தொழில் வச்சு பிழைச்சுக்கிட முடியும். சுற்றுலா, அரசு வந்து ஒரு கோயில் கட்டி இருக்குன்னா சுற்றுலா பயணிகள் வருவாங்க. சுற்றுலா பயணிகள் வந்தா அப்ப அங்க வந்து வியாபாரம் அதிகமாகும், வணிகம் அதிகமாகும்னு அந்த உள்ளூர்வாசிகள் முன்னாடி இடம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனா அது நடக்கலை. வெளியூர்ல இருந்து தான் ஆட்களை கூட்டு வந்திருக்காங்க. இதை அங்குள்ள உள்ளூர் பத்திரிகையாளர்கள் இதை எழுதியிருக்காங்க. இப்ப வெளியூர்ல இருந்து நிலத்தையும் கையகப்படுத்திட்டு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து அவனுக்கு இடம் கொடுத்துட்டா உள்ளூர் மக்கள் ராமர் கோயிலை பார்த்து டெய்லி போய் கும்பிடுவாங்களா? கும்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப இங்க இருந்து ராமேஸ்வரம் எங்க இருந்தோ வராங்க, தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. ஆனா ராமேஸ்வரத்துல இருக்கிற யாரும் டெய்லி கோயிலுக்கு போக மாட்டாங்க. என்ன வேலை இருக்குது? அன்றாட பிழைப்பு பார்க்கணும் இல்லையா? கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தா என்ன கிடைக்க போகுது? அங்க இருக்கிற ஐயரோ, அங்க கோயிலுக்குள்ள பிழைப்பு நடத்துறவர் தான் கோயிலுக்கு போவாரு. மத்தவங்க போக மாட்டாங்க. நான் திருச்செந்தூர்ல 3 வருடங்கள் படித்தேன். ஒரு நாள் கூட போக மாட்டேன். போறதுக்கு அங்க என்ன வேலை இருக்குது? திருச்செந்தூர்ல என்ன வேலைக்கு போயிருக்கோம்? எனக்கு முழு நேரம் பள்ளி படிப்பு இருக்கு, கல்லூரி படிப்பு இருக்குது, அந்த வேலையை தான் செய்ய முடியும். திருச்செந்தூர்ல கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூட டெய்லி கோயிலுக்கு போக மாட்டான். ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வழிபடணும்னு நினைக்கிற நாள் மட்டும் தான் போவாங்க. எதுக்கு போக போறாங்க? வாழ்வாதாரம் தான் முக்கியம், அவங்களுடைய அன்றாட வாழ்வு தான் முக்கியம். அது மாதிரிதான் அயோத்தியிலையும். ஆனால் இந்த அரசு, அங்கிருந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், இரட்டை இயந்திர அரசு, யோகி ஆதித்யநாத், மோடி தலைமையிலான இரட்டை இன்ஜின் அரசு உத்தரப்பிரதேச மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதிலிருந்து தவறிவிட்டது. இதை கச்சிதமாக
சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பிடிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். இரண்டாவதாக, உத்தரப்பிரதேசத்துல அவங்க தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் 2019 14 பார்லிமெண்ட் தேர்தல், 19 பார்லிமெண்ட் தேர்தல், அதுக்கப்புறம் 2 முறை சட்டசபை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல ஜெயிச்சிருக்காங்க. 4 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. நான் உள்ளாட்சியை சேர்க்கல. சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட்ல 4 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. 2014, 19, இப்போ 18 நினைக்கிறேன். சட்டசபை தேர்தல் 2 முறை. இந்த 4 வெற்றிகளுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கு நடந்த சோசியல் இன்ஜினியரிங். முசாபர் நகர் பகுதியில் நடந்த ஒரு இஸ்லாமியர்கள் என எதிர் திரட்டு இருக்கு, அந்த போலரைசேஷன். இந்த போலரைசேஷன் மிக முக்கியமானது. அது முசாபர் நகர் கலவரத்திலிருந்து ஆரம்பிச்சது. அந்த கலவரம் தான் இந்த 4 தேர்தல்களை அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அதுல இன்னொரு காரணம், அங்க யாதவ்கள் எப்பவுமே சமாஜ்வாடி கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க. அவர் பெரும்பான்மை சமூகம், ஓபிசியை சேர்ந்த பெரும்பான்மை சமூகம் ஜாதவ் அது எஸ்சி எஸ்டி பெரும்பான்மை சமூகம் தான் அவங்களும். இவர்கள் பகுஜன் சமாஜுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க. இந்த ரெண்டு அல்லாத யாதவ் அல்லாத ஓபிசி ஜாதிகள் இருக்கு, நிஷாத், இப்படி வேற பல ஜாதிகள் இருக்கு. அதே மாதிரி ஜாதவ் அல்லாத எஸ்சி ஜாதிகள் இருக்கு. இந்த 2 ஜாதிகளையும் ஒருங்கிணைச்சாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி. இந்த 2 ஜாதிகள் அவர்களை தொடர்ந்து ஜெயிக்க வைத்தது. அதற்கப்புறம் உயர் ஜாதியினர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து ஜெயிக்க வச்சாங்க. அப்ப இந்த முறை சமாஜ்வாடி கட்சியும் ராகுலும் காங்கிரஸும் இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 2 ஜாதி இருக்கு இல்லையா, இது கூடுதலாக ஜாதவ், இந்த 4 ஓபிசி பிளஸ் எஸ்சி, இந்த ஜாதியினரை ஈர்த்துட்டாங்க. அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய தொகுதி பைசாபாத், அங்க அது ஜெனரல் பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில காங்கிரஸ் நிறுத்தி வைத்தது ஒரு எஸ்சி வேட்பாளர். உத்தரப்பிரதேசத்துல 2 பொது தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட 2 பொது தொகுதிகள்ல எஸ்சி வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. இந்த செயல் ஒரு அடையாளமாக உத்தரப்பிரதேசத்தில் மாறியது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தான் எஸ்சிக்கள் ஓட்டு போடுவாங்க, அங்க இருக்க ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போடுவாங்க. ஆனால் பொது தொகுதியில் ஷெட்யூல்டு காஸ்ட் வேட்பாளரை நிறுத்தியதன் மூலம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் விடுது. ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது, ஷெட்யூல் காஸ்ட் மக்களின் பாதுகாவலனாக இருப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது என்ற ஸ்டேட்மெண்டை இந்த செயல்பாடு வெளிப்படுத்தியது. அப்ப அப்படியே ஓட்டு கன்வெர்ட் ஆகுச்சு. ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு காங்கிரஸ் கன்வெர்ட் ஆகுச்சு. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரசும் நம்பிக்கையை கொடுத்தது. இஸ்லாமியர்கள் ஓட்டு முழுவதும் கன்வெர்ட் ஆகுச்சு. இப்ப இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், யாதவ்கள் தான். ஜாதவ் மற்ற ஓபிசி ஜாதிகள் எல்லாரும் சேர்ந்தாங்க. கூடுதலாக கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அரசின் தவறான பொருளாதார திட்டங்களும், வேலைவாய்ப்பின்மையும், விலைவாசி உயர்வும், யோகி ஆதித்யநாத் அரசுடைய தவறுகளும் சேர்ந்து இன்று பாஜகவை உத்தரப்பிரதேசத்துல வீழ்த்தி இருக்குது. இந்த உத்தரப்பிரதேசத்துல பாஜக பெற இயலாத சீட்டுகள் தான் இன்னைக்கு தொக்கி நிக்குது. உத்தரப்பிரதேசத்துல 60 சீட்டு ஜெயிச்சிருந்திருப்பால் இன்னைக்கு அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிட்ட நெருங்கி வந்திருப்பாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. 7ஆம் தேதி நாளைக்கு பதவியேற்பு விழான்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு செய்திகள் வருது, பதவியேற்பு விழா கேன்சல்னு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்ததுக்கு காரணம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்விதான். அந்த தோல்விக்கு காரணம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் விரோத செயல்பாடுகளும், களத்துல என்ன பிரச்சனைகள் வருது, களத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதை கவனிக்காம நாங்க கோயில் கட்டியிருக்கோம், வெளிநாடுகள்ல இந்தியாவுடைய மதிப்பு அதிகமா இருக்குது, மோடி அன்டிஸ்பியூட்டட் தலைவராயிருக்காரு அப்படின்னு சொன்னா அதை மக்கள் ஏத்துக்கிற தயாரா இல்ல. இது நீங்க குடும்பத்துல பொருத்தி பார்க்க முடியும். புருஷன், நீங்க நம்ம பாலின சமத்துவம் பேசினாலும் கணவன் தான் வீட்டுக்கு பொருளீட்டி கொடுக்கக்கூடியவன், மனைவி வீட்டை பராமரிச்சு. இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். அதை நம்ம மாற்றணும். 2 பேருக்கும் பொருளீட்டக்கூடிய தன்மை வேணும், 2 பேரும் வீட்டை பராமரிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, கணவன் பொருளீட்டுவனாகவும் மனைவி வீட்டை குழந்தைகளை பராமரிப்பவளாகவும் இந்திய சமூகத்தில் இருக்கிறார். இப்போ இந்த கணவன், நான் ஊர்ல என்னை பூரா மதிக்கிறாங்க, எங்க போனாலும் ஒரு படம் இருந்துச்சு,
வந்து இந்த சமீபத்துல வந்தது குஸ்தின்னு, கட்டா குஸ்தின்னு. அந்த படத்துல வந்து செட்டப் பண்ணுவாப்புல நம்ம விஷ்ணு. வெளியில இருந்து ஆட்கள் வருவாங்க. வந்து இவரை தான் போய் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறது செய்யறதுன்னு இவர் உடனே மறைமுகமா காசு கொடுத்து என்னை கூப்பிடுங்கன்னு இவர் போய் காசு கொடுப்பாரு, டொனேஷன் கொடுப்பாரு. அவங்க இவரை தேடி வருவாங்க, இவர் டொனேஷன் கொடுப்பாரு, அங்கிட்டு போய் அந்த பணத்தை வாங்கிடுவாரு பில்டப்புக்கு. அதாவது எல்லாரும் இவரை மதிக்கிறாங்க அப்படின்னு. இவன் கேப்பா, டேய் எல்லாரையும் மதிக்கிறது எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்கன்னா வீட்டுல என்னடா வச்சிருக்க, எவ்வளவு சொத்து வச்சிருக்க, எவ்வளவு பணம் வச்சிருக்க, என்ன வருமானம் இருக்குது, என்ன வேலை செய்யற, உனக்கு என்ன வருமானம் இருக்குது, ஊரெல்லாம் மதிச்சா எப்படி, வீட்டை பராமரிப்பதற்கு என்ன வருமானம் வச்சிருக்க, என்ன வேலை செய்யற, வீட்டுல என்ன மதிப்பு இருக்குது, இப்ப வீட்டை பராமரிப்பதற்கு நீ எதுவுமே கொடுக்கலன்னா உலகத்துல உன்னை மதிச்சு என்ன செய்ய போகுது, நீ உள்ளூர்ல உனக்கு மதிப்பு இல்ல, உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீ பாதுகாக்கலன்னா உலகத்துல உனக்கு மதிப்பு இருந்து என்ன பிரயோஜனம். அதைத்தான் உலகெங்கும் உள்ள மற்ற கட்சி, அதைத்தான் ட்ரம்ப் கேட்கிறாப்ல. அதனாலதான் ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுல செல்வாக்கு வருது. வெளிநாடுகளுக்கு போய் உன் ராணுவத்தை நிப்பாட்டுற, அமெரிக்க ராணுவத்தை. இதன் மூலம் அமெரிக்க மக்களுடைய வரிப்பணம் வீணாகுதுன்னு ட்ரம்ப் சொல்றாப்ல. ட்ரம்ப் வலதுசாரி சிந்தனை உடையவர், அவர் ஜெயிக்க கூடாதுன்னு ஜனநாயகவாதிகள் விரும்புறாங்க. ஆனா ட்ரம்ப்புக்கு செல்வாக்கு எப்படி வருதுன்னா இதன் மூலமா தான் வருது. நீ வெளியூருக்கெல்லாம் போய் ராணுவத்தை அங்க எங்க நிப்பாட்டி குண்டு எல்லாமே நீ செலவழிக்கிற, ஆனா உள்ளூர்ல என்ன நிலவரம் மோசமா இருக்குதே அப்படின்னு ட்ரம்ப் குரல் எழுப்பும்போது அதை அங்குள்ள மக்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த அந்த சூழல் அங்க இருக்கு. அது மாதிரிதான் உத்தரப்பிரதேசத்தில் நீ வெளியூர்ல வந்து வெளியூர்ல உன்னுடைய புகழ் பரவி என்ன செய்யறது, இவங்க புகழ் பரப்புறது தான். காசு கொடுத்தா இவங்க பத்திரிகைகள் எழுதுவாங்க, ஊடகங்கள் எழுதுவாங்க. இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் எல்லாம் மண்டபத்துல எழுதப்பட்டதுதான். எதுவுமே வந்து கள நிலவரப்படி கூறப்பட்டது அல்ல. நான் இந்த ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர்கள், இந்தியாவெங்கும் உள்ள பத்திரிகையாளர்கள் எழுதுற செய்திகளை வைத்துக்கொண்டு நான் ஒரு கணிப்பு போட்டிருந்தேன். நான் கள ஆய்வாளன் கிடையாது, என்கிட்ட டேட்டா கிடையாது. ஆனால் அந்தந்த மாநிலங்கள்ல பிஜேபிக்கு என்ன வரவேற்பு இருக்குது, பிஜேபி எதை பிரச்சாரம் பண்ணுது, அந்தந்த மாநிலங்கள் இருக்கிற பத்திரிகையாளர்கள் என்னென்ன எழுதுறாங்க, இதை வச்சுக்கிட்டு நான் ஒரு கணிப்பு பண்ணேன். கிட்டத்தட்ட சரியா வந்தது. ஆனா நீங்க எக்ஸிட் போல் கணிக்கிறவங்க கள நிலவரம் பாக்குறதுக்கான ஆட்கள் வச்சிருக்காங்க. இப்போ கள நிலவரத்தை நேர்ல போய் ஆராய்ந்து எழுதியிருந்தாங்கன்னா எக்ஸிட் போல் கரெக்டா வந்திருக்கும். ஆனால் அப்படி இல்ல. அவங்க பிஜேபி எழுதி கொடுத்த எக்ஸிட் போல் எல்லாரும் ஒண்ணு போல வெளியிட்டாங்க. இப்போ கள நிலவரம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்குது. அதனாலதான் அவர்கள் தோத்தாங்க. அதற்கு முக்கிய காரணமா இருந்தது உத்தரப்பிரதேசம். இப்போ சொன்னீங்க மோடியினுடைய இந்த பதவியேற்பு விழா இப்போ தள்ளி போயிருக்குன்னு அண்மையில் வந்து செய்தின்னு சொன்னீங்க. இப்போ இது எதனால தள்ளி போச்சு, அதனுடைய விவரம்? பிரச்சாரத்துக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு விளம்பர பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு மோடி. அவங்க இப்போ தேசிய ஜனநாயக கட்சிகளுடைய என்டிஏ கூட்டம் நேற்று நடந்தது. மோடிக்கு பக்கத்துல சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா கடந்த 2 ஆட்சி முறையில அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது. தமிழ்நாட்டுல ரவீந்திரநாத்னு ஒருத்தர் இருந்தாரு, ஒரு எம்பி, ஓபிஎஸ் மகன். அதிமுக காரங்க தன்னுடைய சட்டை பையில ஜெயலலிதா படத்தை வச்சிருப்பாங்க. இந்த ரவீந்திரநாத் மோடி படத்தை வச்சிருந்தாரு. மோடி படத்தை வச்சுக்கிட்டு மோடிக்கு பிரச்சாரம் பண்ணாரு. மோடி தான் எல்லாம் சொல்லிட்டு மோடிக்காக எல்லாத்தையும் பண்ணி ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாரான்னு கேட்டாரு. அதே போல அன்புமணி ராமதாஸ் அப்படிதான் கேட்டாரு. அதாவது அமைச்சர் பதவி கொடுப்பாரான்னு போன அமைச்சரவையில கேட்டாரு. போன முறை தான் மிஸ் ஆயிருச்சு, இந்த முறை தான் கொடுத்துருவாங்கன்ட்டு இந்த முறை எப்படியாவது கொடுத்துருவாங்கன்ட்டு இந்த முறை திரும்பவும் பிஜேபிக்கு போனாரு. கொடுக்கல, இன்னும் தோத்துட்டாரு. போன முறை அன்புமணிக்கும் கொடுக்கல, ரவீந்திரநாத்தும் கொடுக்கல. ஏன்னா 303 சீட்டு வச்சிருந்தாங்க. பிஜேபி துச்சமாக மதித்தனர், கூட்டணி கட்சியினரை துச்சமாக மதித்தனர். ஆனால் அந்த பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குன்னா, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் டிமாண்ட் பண்றாங்க. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே உடைச்சிட்டு வந்தாரு சிவசேனையை, அவர் முதலமைச்சராக்குனாங்க. அங்க பாஜகவை சேர்ந்த பட்னாவிஸ் துணை முதல்வராக இருந்தாரு. ஆனால் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு குடைச்சல் இருந்தது. ஏக்நாத் ஷிண்டேக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல பட்னாவிஸ். அந்த இது சிக்கல் முத்தி போய் இப்ப இன்னைக்கு 7 எம்பி வச்சிருக்கிறாப்புல ஷிண்டே.
அந்த சிக்கல் முத்தி போய் பட்னாவிஸ் ரிசைன் பண்ணிட்டாப்ல நேத்து. இன்னைக்கு நிதிஷ்குமார் சொல்றத கேட்கணும், சந்திரபாபு நாயுடு சொல்றத கேட்கணும். கீ போர்ட்போலியோ கேட்கிறாரு சந்திரபாபு நாயுடு, சபாநாயகர் கேட்கிறாரு. அவங்க கட்சியை சேர்ந்த பாலயோகி ஏற்கனவே என்டிஏ அமைச்சரவையில சபாநாயகரா இருந்திருக்காரு. அவருடைய மகன், பாலயோகி மகன், இன்னைக்கு தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப அவங்க முக்கியமான போர்ட்போலியோ கேட்கிறாங்க. நிதிஷ்குமார் குறைந்தபட்ச செயல் திட்டம் வேணுங்கிறாரு. காஸ்ட் சென்சஸ், நாடு தழுவிய காஸ்ட் சென்சஸ் எடுக்கணுங்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் வரேங்கிறாரு. இப்ப இந்த நாடு தழுவிய காஸ்ட் சென்சஸ் பிஜேபிக்கு எதிரானது. இந்தியா கூட்டணி அதை சொல்லுது, தேர்தல் வாக்குறுதியா சொல்லியிருக்கு. அப்போ இந்தியா கூட்டணிட்ட அந்த கோரிக்கையை வைக்கவே வேண்டியதில்லை. அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறது இந்தியா கூட்டணி தான் வச்சிருக்கு. அப்போ நிதிஷ்குமாருக்கு எது இயல்பான கூட்டணியா இருக்க முடியும்? இன்னும் இது இன்னைக்கு நாளைக்கு புதிய அமைச்சரவை பதவியேற்குது, இது பிரதமராக மோடி பதவியேற்கிறார் அப்படின்னு வந்த செய்திகள் இன்னைக்கு மாறி இருக்குது. அது எதை காமிக்குதுன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இருக்கிற குழப்பம்தான். முன்ன மாதிரி டிமாண்ட் பண்ண முடியாது. எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகளை துச்சமாக மதிக்க முடியாது. துச்சமாக மதிக்க நினைச்சு நீ பேசுனதுனாலதான் அவர்கள் நிதிஷ்குமார் அப்படி சொல்றாப்புல சந்திரபாபு நாயுடு குரல் எழுப்புறாரு. இந்த சிக்கல் நீடிக்கும், இது இந்த ஆட்சி முழுவதும் நீடிக்கும். வாஜ்பாய் சொன்னாரு, கூட்டணி ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, பிரதமரா இருந்திருக்கிறாரு, கவிழ்ந்துருச்சு. கவிழ்ந்த அன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குவேன்னு. இது பதவி விலகிட்டு கவுந்ததுக்கு அப்புறம் சொன்னது வாஜ்பாய். இந்த நிலைமை மோடிக்கு வரும். இது இந்தியா கூட்டணிக்கு வருமானா, இந்தியா கூட்டணியில ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாரு, வருமானா வரத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் பேசிக்கொள்வாங்க. ஆனால் மோடிக்கு நான் தான் இந்தியா, மோடி தான் இந்தியா, மோடி தான் இந்தியாவின் ஒற்றை தலைவர், பாஜக தான் இந்தியாவின் ஒற்றை கட்சி, பாஜகவுடைய கொள்கை தான் இந்தியாவுடைய கொள்கை, இப்படின்னு ஒற்றை தன்மையை வலியுறுத்துறாங்க இல்லையா? அதனால் அவர்களுக்கு கூடுதல் பிரச்சனையாக வரும். எல்லா பாஜகவுக்கு அவங்க பெரிய மனப்பான்மை உண்டு. பாஜகவுக்கு ஆமா, அது மிகப்பெரிய பிரச்சனையாக அமையுது. அதனாலதான் இன்னைக்கு தள்ளி போயிருக்கு. இந்த சிக்கல் நீடிக்கும். இது நிலையான பிஜேபி தலைமையில், குறிப்பா மோடி போன்ற ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட, மற்றவரை அரவணைத்து செல்ல இயலாத, மனம் இல்லாத மோடி போன்ற, அமித்ஷா போன்ற ஆட்களால ஒரு கூட்டணி ஆட்சியை நிலைநிறுத்த முடியும், 5 ஆண்டுகளுக்கு நடத்த முடியும். ஏன்னா இவங்க தன்னுடைய பாலிசிஸ் எல்லாம் விடணும், அப்பதான் நடத்த முடியும். அது விடுவாங்க அப்படின்னு அதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அமைச்சரவை பதவியேற்பு தள்ளி போயிருக்கு. இந்த சிக்கல் தொடரும். இது மோடிக்கு தலைமுடி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு கருதுறேன். அண்மை செய்திகள் நிறைய செய்திகளை பெயர்ந்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி. நன்றி ஐயா.